உங்களுக்கு 500 போட்டு தப்பா போச்சு. ஒரு 4500 ஏய் போடா சார். 500 எப்படி வந்து சார் நான் என்ன சார் பண்ணேன்? இந்த 500 நைட் பண்ணி நீயா கட்டுற ஓனர் கட்டுறோம் போயா. ஓனர் நேரம் ஹெல்மெட் கேஸ் வந்து 1000 ரூபாய். ஹெல்மெட் நைட் 6,000 தான் சார் சம்பளம். உங்களுக்கு என்ன காரணமா ஃபைன் போட்டிருக்காங்க? யூனிஃபார்ம் பேண்ட் போடல சார். பேண்ட் போடலன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்களா? என்னோட பேர் வேல்ராஜ். ஆமா, நான் வந்து பாலிமர் நியூஸ். நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல ஒருத்தர் பேண்ட் போடலங்கிறதுக்கு 500 ரூபாய் அபராதம் போடுறீங்க. நீங்க இல்லீகல் பார்க்கிங் நீங்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு யார் அபராதம் போடுவோம்? வேற ஒண்ணும் இல்ல. எந்த லாரி டிரைவர் யூனிஃபார்மோட வண்டி ஓட்டுறாங்க? நீங்க சொல்லுங்களேன், விவரம் தெரியல சொல்லுங்களேன். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றோம். எங்க பண்றீங்க? ஹெல்மெட் கேஸ் வந்து 1000 ரூபாய். ஹெல்மெட் நைட் 6,000 தான் சார் சம்பளம். நீங்க சொல்லுங்க, இந்த காசு உங்களுக்கு 500 போட்டு தப்பா போச்சு. ஒரு 4500 500 எது சார் போடுங்க? ஏய் போடா போடா அப்படி என்ன சார் நான் உங்களுக்கு என்ன கேட்டேன்? புத்தி சொல்லுங்க சார். என்ன சார் தப்பு 1000 ரூபாய் காமிச்சு போய் உங்களுக்கு சார் 500 எப்படி வந்து சார் நான் என்ன சார் பண்ணேன்? எப்படி வந்து போறதுனால யாரையா சொல்லி கொடுத்தீங்க? இந்த 500 நைட் பண்ணி நீயா கட்டுற ஓனர் கட்டுறோம் போயா. ஓனர் நேரம் எங்க அண்ணன் தான் சார் ஓனர். அவன் கட்டுவோம் போ. அந்த கட்டுறோம் போ. நான் இப்பதான் சார் வண்டி நான் போய் கொடுத்து போறேன். அதான் 7 ரூபா படிக்க மாட்டேன். கவர்மெண்ட் கேஸ் சொல்லி அவங்க கவர்மெண்ட் கேஸ் சொல்லி போடுங்க சார். நான் ஒத்துன்னு போடுங்க சார். போடுங்க. உனக்கு யூனிஃபார்ம் கேஸ் 1500 காமிச்சது. அது இல்லாம உனக்கு 500 ரூபாய் போட்டுருக்கீங்களா? யூனிஃபார்ம் கேஸ் போட 1500 இருக்கும் உனக்கு. நானே வேறுட்டு போறேன். 100 ரூபாய் கேஸ் இல்லடா. 100 ரூபாய் கேஸ் எடுத்தாச்சு. சொல்றது கேளுயா. கவர்மெண்ட் 100 ரூபாய் கேஸ் எடுத்துட்டாங்கயா. கவர்மெண்ட்ல 100 ரூபாய் கேஸ் எடுத்தாச்சு. எடுத்து 20 நாள் கிட்ட ஆகுது. லோடு வந்து 40,000 ரூபாய் போட்டோமா? ஓவர்லோடு போடுறது பாரு. உங்க நம்பர் சொல்லுப்பா. நம்பர் சொல்லு. ஏடிஎம் கார்டு தான் சார் கூட சொல்றா. உங்களுக்கு என்ன காரணமா ஃபைன் போட்டிருக்காங்க? பேண்ட் போடலன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்களா? சார் பார்ட்ஸா இருந்தியா? சரி சார். யூனிஃபார்ம் வந்து 1000 ரூபாய் காட்டுது. சரி. 500 ரூபாய் நம்ம கேஸை போட்டு சரி கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி சார் நடக்குது. வேற ஒன்றும் இல்லை. சரி சார். ரோட்ல வந்து வண்டியை பார்க் பண்ண எவ்வளவு சார் அபராதம்னு போக்குவரத்து சட்டம் சொல்லுது? நோ பார்க்கிங் வந்து 1500 ரூபாய் வருது. 1500 ரூபா வருது. இப்போ நீங்க லாரி எல்லாம் எங்க நிப்பாட்டிருக்கீங்கன்னு தெரியுதா சார்? சார் அதான் இல்ல உங்க காவலர் தான் மறிக்கிறாரு. அது டர்னிங். அதாவது கனரக வாகனம் வர்றது, 2 வீலரு காரு எல்லாம் வர்றதுல நம்ம கனரக வாகனத்தை ரோட்ல மறிக்கிறோம். இது மத்த வண்டி ஆக்சிடென்ட்ல ஊத்துற மாதிரி ஒரு சொல்லுங்க. யாரு? என்னோட பேர் வேல்ராஜ். ஆமா, நான் வந்து பாலிமர் நியூஸ். நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட ஒரே கேள்வி, நீங்க பல நாள் இந்த இடத்துல ஜீப்ல உட்கார்ந்துட்டு அபராதம் போடுறீங்க. உங்க அபராதத்தை நான் குற்றம் சொல்லல, சரியா? நீங்க போக்குவரத்துக்கு இடையூறு பண்றீங்க, இன்னொன்னு ஆக்சிடென்ட்டுக்கு வழி பண்றீங்க. இல்ல உங்க காவலர் எங்க நிப்பாட்டுறாருன்னு மட்டும் வண்டி வந்து நீங்க கொஞ்சம் காரை விட்டு இறங்கி வந்து நின்று ரோட்ல வாகன ஓட்டிகள். இப்பதான் வந்து ஒரு இல்ல ஒருத்தர் பேண்ட் போடலங்கிறதுக்கு 500 ரூபாய் அபராதம் போடுறீங்க. நீங்க இல்லீகல் பார்க்கிங் நீங்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு யார் அபராதம் போடுவா? சொல்லுங்க நீங்க. சார் எங்க பார்க்கிங் வந்து எப்படி நீங்க ரோட்ல இவ்வளவு பார்க்கிங் அவ்வளவு கனரக வாகனம் மத்த வண்டிக்காரங்க எப்படி போவாங்க? உயிரை கையில பிடிச்ச ஆல்ரெடி ரோடு எல்லாம் டேமேஜ். ஒரு கம்ப்ளைண்டாவது கொடுத்தீங்களா ரோடு டேமேஜுக்கு? லெட்டர் கொடுத்துருக்கேன். சரி, என்னைக்கு கொடுத்தீங்க லெட்டர்? 3 days முன்னாடி கொடுத்தாங்க சார். சரி, கொடுத்து எல்லாம் மழை தெரியல. எல்லாமே நாங்க ரப்பீஸ் போட்டுட்டு. எங்க ரப்பீஸ் போட்டிருக்கீங்க? வாங்க, இன்னும் உங்களுக்கு பக்கத்துல அந்த ஜங்ஷன் ரோட பாருங்க. அங்க நேற்று ஜல்லி போட்டோம் சார். இங்க எங்க ஜல்லி போட்டிருக்கீங்க பாருங்க நீங்க. சார் ஒரு 2 வீலர் போகல சார், விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சுட்டு போறான் சார். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணுவோம் நான் பண்றேன் சார். இல்ல எதுவுமே சொல்லாம அசால்ட்டா வண்டியில உட்காந்துட்டு அவ்வளவு வண்டி மறிக்கிறீங்க. நீங்க அபராதம் போடுங்க. இல்ல நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. நான் குறுக்க வரவே இல்ல. வாகனம் மத்த வாகன ஓட்டிக்கு தயவு செய்து விபத்து ஏற்படுத்துற மாதிரி செய்யாதீங்க. அவ்வளவு வண்டி ரோட்ல நிப்பாட்டி இருக்கு கனரக வாகனம் எல்லாம். இது வெத்து லாரிக்கு பேண்ட் போடலன்னு சொல்லி 500 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்றீங்க.
வேற ஒண்ணும் இல்ல. எந்த லாரி டிரைவர் யூனிஃபார்மோட வண்டி ஓட்டுறாங்க? நீங்க சொல்லுங்களேன், விவரம் தெரியல சொல்லுங்களேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சார் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல சார். எங்க பண்றீங்க? வந்து இருப்பாங்க, அதெல்லாம் வந்து அனுப்பிச்சு விடுப்பா. அவன் கண்ணீர் விட்டு கதறான் சார். அதெல்லாம் வந்து அனுப்பிச்சு விடுப்பா. ரைட் சார், ப்ளீஸ். என்ன சார் அநியாயமா இருக்குது?